ஊராட்சி மன்ற தலைவர் கொலை வழக்குல வக்கீல் உட்பட 10 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி கடலூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. கடலூர் அருகே உள்ள கீழ் அருங்குணத்தைச் சேர்ந்த விசிக பிரமுகர் சுபாஷ் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த தாமோதரன் என்பவருக்கும் இடையே உள்ளாட்சி தேர்தல் தொடர்பா முன்விரோதம் இருந்து வந்த நிலையில கடந்த 2019ஆம் ஆண்டு ஏற்பட்ட தகராறுல தாமோதரன் தரப்பைச் சேர்ந்த தங்கவேல் என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த வழக்குல கைதான சுபாஷ் ஜாமீன்ல வெளியே வந்ததோட மட்டும் இல்லாம கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல கீழ் அருங்குணம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருக்காரு. இந்த நிலையில கடந்த 2020ஆம் ஆண்டு சுபாஷ் தனது நண்பர்களோட அதே பகுதியில உள்ள தனது நிலத்திற்கு சென்றபோது அங்கு பதுங்கியிருந்த தாமோதரன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் சுபாஷை வெட்டி கொலை செஞ்சாங்க. இது குறித்த புகாரின் பேர்ல போலீசார் வழக்கு பதிவு செய்து தாமோதரன் உட்பட 12 பேரை கைது செய்திருக்காங்க. இது தொடர்பா வழக்கு கடலூர் முதலாவது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல நடைபெற்று வந்தபோதே குற்றவாளிகள்ல ஒருவரான வெங்கடாபதி உயிரிழந்தாரு. விசாரணையுடைய முடிவுல பக்கிரிசாமி என்பவர் வழக்கிலிருந்து இருந்து விடுவிக்கப்பட்டாரு. குற்றம் நிரூபிக்கப்பட்டதால தாமோதரன் உட்பட 10 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டாரு.